வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எக் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டையை நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 3 அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க. அவிச்ச உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கலாம். பெருசுன்றதுனால நான் 1 எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் நம்ம இப்போ துருவி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம துருவின முட்டையை அந்த உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கட்லெட்டில் டிப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி எடுத்துக்க போகிறோம். கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இதை கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் பிடிச்சிட்டு இப்போ நம்ம இதை முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கம்மியாக எண்ணெய் ஊற்றியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக விடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட எக் கட்லெட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.